எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து வாழைப்பூ கோலா வந்து தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், பால் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் வெளியே நீட்டி இருக்கிறதெல்லாம் பிச்சுட்டு, இந்த இதில் நீட்டமாக 2 இருக்குது பாருங்கள் தனியாக இருக்கிறது. அதெல்லாம் பிச்சு எடுத்துருங்க. ஒரு குச்சி மாதிரி கல்லன்னு ஒன்று சொல்லுவாங்க, வெங்காயம்னு சொல்லுவாங்க. அதை பிச்சு எடுத்துட்டு, அதை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு, மோரில் கழுவிட்டு, அதை எடுத்து வந்து குக்கரில் அப்படியே அந்த நல்ல தண்ணி மோர் தண்ணியோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு விசில் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. பெரிய பர்னர் மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 2 பல், பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பச்சை மிளகாய் வந்து 2, பொட்டுக்கடலை வந்து 60 கிராம், மெஷரிங் கப்பில் வந்து 1/2 கப்பு. அதை மொத பொட்டுக்கடலையை வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாத்தையும் அதில் போட்டு அதை தனியாக அரைச்சி தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அவிச்சு வச்சு அந்த வாழைப்பூ இதை வந்து அதை நல்லா ஆற வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறம் அதையும் சேர்த்து அரைச்சி தனியாக. அப்போ வந்து 1 ஸ்பூன் உப்பு வந்து 1 டீஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா அதை அரைச்சி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அந்த உருண்டையாக வந்து பிடிச்சி தனியாக அப்படியே வச்சுக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுவிட்டு நல்லா கொதி வந்தவுடனே அதுக்கப்புறம் ஒரு இதாக போடுங்க. சூடு ஏறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. நன்றி.